வேற. சி. என்ன சைலண்டா உட்காந்துருக்கா? சரி. சி, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுவும் இல்லாம உங்களை முன்ன பின்ன எனக்கு தெரியாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஃபர்ஸ்ட் நைட் மயிர்லலாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரியா? ஏதோ என் தாத்தா சாவத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் ஒன்றும் உங்க மூஞ்சி பிடிச்சலாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. எனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் தான் ஆசை. அப்பதானே ஈக்குவாலிட்டி இருக்கும். பிகாஸ் எனக்கு ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்போ யாரோ லவ் பண்ணுற போல? இல்லை, ஆசை தான் பட்டேன். அதுக்குள்ள எங்க அப்பா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டான். ஓ, உங்க அப்பனும் பேச்சு கேட்கலையா? ப்ரோ, எங்க அப்பாவை மரியாதைலாம் பேசாதீங்க. சாரி சிஸ்டர், எங்க அப்பனும் என் பேச்சு கேட்கல. கல்யாணம் பண்ற வயசாங்க இது. வெறும் 23 தான் ஆகுது. அழகா ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டு இந்தியா பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்த என்ன ஓந்தல்ல கட்டி வச்சிட்டேன் எங்க அப்பன். எனக்கு மட்டும் என்ன ஆன்டி வயசு ஆகுது? எனக்கும் 23 தான். அதான் சொல்றேன், நமக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. ஸோ நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும். சூப்பருங்க. நானே இதை உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் எங்க அப்பா முன்னாடி நல்லா வாழாம டிவோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜஸ் புல்ஷிட், லவ் மேரேஜ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். நீ என்னன்னாலும் பண்ணு, ஆனா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு பண்ணு. அப்பதான் நான் நினைச்ச மாதிரி ஃபாரின் போய் ஹாப்பியா. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாலலாம் இப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பெட் ஷேர் பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஓகே, அப்ப நான் மேலே பத்துக்கிறேன், நீ இறங்கி கீழே போடு. ஹலோ, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த பெட். ஹலோ, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வீடு. உனக்கு வேணும்னா உங்க அப்பா சார் வாங்கி கொடுத்த இந்த பெட் எடுத்துட்டு வெளியே போய் படுத்துக்கோ. முடியாதுல்ல? அப்ப மூட்டுப்படு. நீ மூட்டுப்படு. இங்க 2 பேருக்கும் எந்த வழியும் இல்ல, மூடித்தான் படுக்கணும். படு. பேசிட்டு கோணம் என்ன அணை கட்டுறா? பெப்பர் ஸ்ப்ரே சேஃப்டிக்கு. பசங்களெல்லாம் நம்ப முடியாதுல்ல. நம்ம யாருன்னு காட்ட வேண்டியதான். பெப்பர் ஸ்ப்ரே. எங்களுக்கும் கருப்பு இருக்கு. சேஃப்டி. சும்மா நினைச்சிட்டா போல நம்மள. யாரு? என்ன வெயிட்டா இருக்கு? அடிச்சு எழுந்துரு. என்னடா பிரச்சனை உனக்கு? நீ தாண்டி என் மேல பத்துந்த. எனது டியா? ஆமா, அந்த டாக்கு டி. போடி, இந்தா உன் தாலி. போறோம். வேற வைஃப், நீ எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பொண்டாட்டி ஆயிட்ட. நானும் உன் கழுத்துல அந்த தாலியை கட்டிட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? ஈக்குவாலிட்டி. எனக்கும் உன்ன மாதிரி ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு இத படிச்சுட்டு சைன் போடு. என்னது இது? எல்லாமே சின்னதா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். படி. வீட்டு வேலையை 2ஆ பிரிச்சுக்கணும். சத்தமா படி. வீட்டு வேலையை 2ஆ பிரிச்சுக்கணும். பாத்திரம் கழுவுறது, வீடு கிளீன் பண்றது, இதெல்லாம் வாரத்துல நான் ஒரு நாள், நீ ஒரு நாள் பண்ணும். அப்ப சண்டே டாஸ் போட்டுக்கலாம். மேல படி. முடிஞ்ச பாரு. கிராசரிஸ் அண்ட் வேற என்னெல்லாம் பொருள் வாங்குறோமோ அது எல்லாம் ஷேரிங்ல தான் வாங்கணும். உனக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன். அதுக்கா நான் வேலைக்கு போறேன். ஓ, நான் குளிக்கிறதையும் ட்ரெஸ் மாத்துறதையும் ஒளிஞ்சு நின்னு பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது. என் பெர்மிஷன் இல்லாம நீ என்ன தொடக்கூடாது. உன் விரல் நுனி என் மேல படக்கூடாது. ஐ ஹேட் தட். நீ என்ன திட்டினாலோ இல்ல கை ஓங்குனாலோ ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லி ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவ்வளவுதான். மூடிட்டு சைன் போடு. என்ன ரொம்ப ஓவரா இருக்கு? நாங்க சொல்ல வேண்டியதுல நீ சொல்லிட்டு இருக்க. நீ குளிக்க போறதா நான் பார்க்க போறேனா? மேபி. ஏய், இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? இல்லைல்ல.
போடு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு மட்டும் கிடையாது, உனக்கும் தான். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீ மிஸ்யூஸ் பண்ணன்னு வையேன், நீ காலிடா. ஐயோ, டீ கொட்டிடுச்சே. அதுக்கு இன்னைக்கு மண்டே இல்ல, ஸோ க்ளீன் பண்ணிடு. நான் ஏன் பண்ணும்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஏய் கார்த்திக், எவ்வளவு நேரம்டா போவ? ஏய் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. கார்த்திக், குளிக்காம ரெடி ஆயிடுச்சு, அழுக்கு மூட்டை. பாத்ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கு, ஒரு தினா போ. என்ன ரேபிடோவா? ஆமா. எவ்வளோ காட்டுது? 200. சரி, ஆஃபீஸ் எங்க? அசோக் நகர். நானும் அந்த வழி தான் போகிறேன். பாவம் 200ரூவான்ற. சரி பாய். குரங்கு என்ன இப்படி பசிக்குது? சே, என்ன பண்ற? பசிக்குதா தான் சாப்பிடலான்னு. இது எனக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிடுறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சது. உனக்கு பசிச்சா நீ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு. ஆர்டர் பண்ணியா? இன்னைக்கு எதுக்கு நீ சமைக்கல? நீ தான் சமைக்கணும். எனக்கு சமைக்கலாம் தெரியாது. தள்ளு 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 தள்ளு. என்ன பசி. இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்ட போறோம். லவ்லி சமைக்கிறோம் போலே. நல்ல ஸ்மெல் வருது. உன் சமையலறையில் நான் சால்ட்டா ஸ்வீட்டா. இந்த வரண்டி. ஏய் தள்ளு தள்ளு தள்ளு. என்ன புதுசா தாலிலாம் போட்டிருக்க? அம்மா வீடியோ கால் பண்ணாங்க. ஓ, அக்கா என்ன டேஸ்ட்! ஹோட்டல்லாம் டேஸ்ட் வருமா? சமைக்க தெரியாதவன் சோம்பேறி. இந்த மாதிரி ஆளுங்க தான் ஹோட்டல் ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க. கார்த்திக், நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. நைஸ். நீ சமைச்சது கொஞ்சம் இருந்தா எனக்கு கொடுக்குறியா? ரொம்ப பசிக்குது. ஐயோ, நான் எப்பவும் மிச்சம் இருக்க ஃபுட்டை வெளியே நாய்க்கு தான் போடுவேன். பரவாயில்ல, நீ சாப்பிடு. இந்து அவன் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறான். அவன் சமைச்சது நம்மளுக்கு வேணாம். வேணாம் சொல்லிரு, வேணாம் சொல்லிரு, வேணாம் சொல்லிரு, வேணாம் சொல்லிரு. சரி, நாய்க்கு போடு. வேணும் வேணும் வேணும். நல்லா இருக்கா? இனிமே டெய்லி நானே சமைச்சு தரவா? அப்ப காசு கொடுத்துரு. ஏன் ஏன்னா உனக்கு சமைச்சு போறதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க. ஒரிஜினல் ஒய்ஃப் வந்தா கூட பரவாயில்ல, ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ தான் காசு தரணும். ஆனா நான் ஜென்யூனான ஆளுப்பா, டெலிவரி சார்ஜ்லாம் வாங்க மாட்டேன். நீ சாப்பிடு. இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு ஜிபே பண்ணிடு. குரங்கே, இன்னைக்கு நீ காலிடா. तेरा हीरा. ஏந்தோ ஆச்சா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணுவாங்க? சரி சீக்கிரம் வா, எனக்கு அர்ஜென்ட். முடியாது. முடியாதா? ஏன் நிலம தெரியாம பேச? சீக்கிரம் வா. முடியாதுடா. அன்னைக்கு நான் வர சொன்னனே, வந்தியா நீ? ஏ இந்து விளையாடாதடி. விளையாடலடா, பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப தெரியுதா என் கஷ்டம்? தெரியுது, தள்ளு. பாத்ரூம்குள்ள எதுக்கு போனு? ஏய் எனக்கு ரீல்ஸ் பார்க்காம ஆய் வராதடி. ரீல்ஸ்? நீ உள்ள போய் என்ன பாப்பன்னு எனக்கு தெரியும். மூடிட்டு போடா.
சாரி, தெரிஞ்சே கொட்டிடுச்சு. க்ளீன் பண்ணிடு. அப்புறம் அங்க 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 பார், அழுக்கா இருக்கு பார், ஒழுங்கா தொட. என்னதான் துடைக்கிறியோ. இரு, நாளைக்கு சாக்கடை எடுத்து வந்து ஊத்துறேன். இன்னைக்கு சீக்கிரம் ஆஃபீஸை முடிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஹோலி ஷிட், டயர் பஞ்சரு. அச்சச்சோ, என்னாச்சு கார்த்திக்? டயர் பஞ்சரா? இப்ப நீ எப்படி போவ? வேணும்னா என்ன மாதிரி ரேபிடோ புக் பண்ணி போறியா? சரி, நான் கேப் தான் புக் பண்ணிருக்கேன். போயிட்டு வரேன், பை. என்ன வேலை பாக்குறீங்க? இதை கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா? ஃபுல்லா எரரா இருக்கு. ஒழுங்கா டீம் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதா இருந்தா வேலை பாருங்க. திஸ் இஸ் த ஃபைனல் வார்னிங். சரக்கு அடிக்கலாமா? ஏய், நீ இப்போ ஏதோ கேட்ட என் காதில் வேற மாதிரி. சரக்கு அடிக்கலாமா வேணாமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அடிக்கலாம். ஆனால் டைம் வேற பத்தாச்சு. சரக்கு இருக்கு. ஃப்ரீ தானே? ப்ரொஃபஷனல் ட்ரிங்கராக இருப்பாளோ? என்னையே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆஃபீஸில் என்னன்னா அந்த டிஎல் பரதேசி கத்துறான், வீட்டில் என்னன்னா நீ கத்துற. ஆமா, உனக்கு என்ன பிடிக்கலையா இல்ல பொண்ணுங்களே பிடிக்காதா? பதில் சொல்லுடா பன்னி. கேவா நீ? ஏய், ஓ, அதான் அன்னைக்கு ஃபாரின்லாம் போகணும்னு என்கிட்ட சொன்னியா? நான் கேலாம் இல்லை. அப்புறம் ஏன்டா உனக்கு பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு உனக்கு யார் சொன்னா? அப்போ நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேணாம். ஒரு ஆள் ஒருத்தங்க லைஃப்பில் வந்து அவங்க லைஃப்பையே மாற்றுவாங்கல்ல, ம், அந்த ஒரு ஆள் தான் அவன். வெறும் எம்டி பேப்பரில் அழகான டிராயிங் வரைஞ்ச மாதிரி என் லைஃப்பில் இருக்க எல்லா நெகட்டிவ்ஸையும் பாசிட்டிவாக மாற்றணும். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள்னா அவன் மட்டும்தான். எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா. எப்போ அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்னா அவளால் லக்கியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குன்னு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அவள் மட்டும்தான். ஆனால் இப்போது அவளும் இல்லை. ஏன், என்னாச்சு? லவ், பிரேமம், காதல். நானும் லவ் பண்ணியிருக்கேங்க. எல்லா லவ்வர்ஸ் மாதிரி நிறைய ட்ரீம்ஸ், ஹோப்போட ரொம்ப அட்டாச்சு. ஆனால் எங்களுக்கு அப்போ தெரியாது இதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும். அவங்க வீட்டில் ஒத்துக்கல. இந்த ஜாதி ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லி எங்கள் லவ் அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்காக அவ நிறைய சண்டை போட்டான். ஆனால் அவங்க மனசு மாறல. இப்படி இருந்தோம் எனக்குள்ள ஒரு சின்ன ஹோப், இதெல்லாம் ஒரு நாள் சரியாயிடும், நானும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி போகணும். ஆனால் ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து, இது பீஸ்ஃபுல்லாக இல்லை, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்லி நான் உன்னை பார்த்துருக்கவே கூடாதுன்னு சொன்னான். அப்போ இருந்த அந்த சின்ன ஹோப் அதுவும் போயிடுச்சு. உனக்கு அந்த பொண்ணு மேல கோவமே வரலையா? அதான் வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு லவ் பண்ணா? நான் ஏன் அவங்கள கோபம்? அவ ஒன்றும் என்னை சீட் பண்ணல. எத்தனையோ பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க. ஆனால் ஏஞ்சல் என்கிட்ட சொன்னான்.
அவளோட சுச்சுவேஷன் புரிஞ்சு நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? அவளும் மனுஷி தானே. இந்த ஃபீலிங்ஸ், லவ்லாம் அவளுக்கும் இருக்கும். ஒரு ஹோப் தான் அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிடலான்னு. ஆனால் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேர் என்ன? பல்லவி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகா இருப்பான். நீ மூவ் ஆயிட்டியா? தெரியல. சரி, அவங்க என்ன பண்றாங்க? தெரியல. உனக்கு அவங்கள தேடி போகணும்னு தோணவே இல்லையா? இல்லை, அவள் சந்தோஷமா இருந்தா போதும்னு தோணுச்சு. அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன். ஆனால் அவள் போனதுக்கப்புறம் தான் ஒருத்த அந்த உலகத்தில் எவன் மேலேயும் அட்டாச்சாக இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். நீ அப்படி இருக்காது. நீங்கெல்லாம் இப்படி கதை சொல்றத பார்த்தா எனக்கு லவ் பண்ணவே பயமா இருக்கு. உன்னோட ஸ்டோரி மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட ஸ்டோரியும். பட் இதுல பொண்ணுக்கு பதிலா பையன். பசங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ட்னால, ரிலீஜியன்னால எத்தனையோ லவ் ஸ்பாயிலா இருக்குல்ல. இந்த அளவுக்கு தான் நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறேன். இவனுங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. பட் நான் இங்கேயே இருந்து என் காதலை ஜெயிக்க வைப்பேன். அப்போது மேடம் வேற லவ் பண்ணுறீங்க போலையே. இந்த ஊர் உலகத்துக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப். மற்றபடி நமக்குள்ள நம்ம ரூம்மேட்ஸ் தான். நீ சொல்லு. என் ஆஃபீஸில் ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். வர்ற அவனுக்கும் என் மேலே லவ் இருக்கு. ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆனது அவனுக்கு தெரியாது. அப்புறம் என்ன, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணு. அப்போ தான் நம்ம டிவோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் அப்பா சாருக்கும் நீ ப்ரூவ் பண்ணிடலாம். அவனா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுறேன். அதானே பார்த்தேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஆனால் கார்த்திக், என்ன ஆனாலும் என் கூட கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த டைவர்ஸ் வாங்கி தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. மழை பெய்ய போகுது, வா வீட்டுக்கு. அவன் நம்ம எனிமி. இந்த யாரை தள்ளி விட்டு போற? எதுக்கு இதெல்லாம்? எப்படி தானே காலையில் என்ன கட்டி பிடிச்சி தான் தூங்க போறேன். அமைதியாக படு. பல்லவி, பல்லவி, I miss you.